எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 44 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோட சேனல் முன்னே பற்றி யோசித்தீங்க போட்டு ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பண்ணேன். ஓகே சரி, இதுக்கு பேர் ஆல் ரைட்டுன்னு இருந்ததான் ஓல்டில். அப்போல்லாம் அந்த காலத்தில் ஆல் ரைட்டுன்னு இருந்ததான். இதை யூஎஸில் தான் ஓகேன்ற இந்த வேர்டுக்கு சரின்னு சொல்லி இதை பதிச்சிருக்காங்க. உண்மையிலுமே ரொம்ப சிறப்பான சம்பவம். சரி, ஓகேன்றதுக்கு சரி, ஆம் இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். சில விஷயத்துக்கு நாம் அதாவது தேவையில்லாமல் சிந்திச்சுட்டு கூடாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் சில விஷயத்துக்கு முடிவு கிடையாதுங்க. அதனால் முடிவை நாம் ஓகே பண்ணி ஆம்ன்ற சரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். கிடைக்கிறதான் கிடைக்கும். கிடைக்கிறத வச்சு வாழ பழகிக்கணும். பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. பாக்கெட்டில் ஒரு வாரம் பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆனால் கனவு காலங்கள்னு சொன்னாங்க அப்துல் கலாம். ஒரு தடவை வந்த கனவு, இருமுறை வந்த ஆசை, பலமுறை வந்தால் லட்சியம். லட்சியத்தை நோக்கி கனவு காணலாம். தேவையில்லாமல் விஷயத்துக்கு கனவு கண்டுக்கூடாது. ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னா அதை விட்டு ஓகே சரி அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு சில விஷயத்துக்கெலாம் முடிவுன்றது கிடையாதுங்க. நாம் தான் டக்குன்னு முடிவு எடுத்துகிட்டு ஆம் சரி அப்படின்ட்டு போய் நேர் வழியில் நேர் பாதையில் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒரே ஒரு வாய்ப்பு தான். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஆல் ரைட் சரி, இந்த வேர்டை அமெரிக்கா யூஎஸ்ல ஓகே ஓகே அப்படின்ட்டு இந்த வேர்டை ஃபுல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்னோடய சேனலை முன்னே பற்றி திங்கப்பட்டு யோசி. உங்களுக்கு லைஃப்பில் சரின்னு ஒன்று பட்டதுன்னா ஆல்ரைட் ஓகேன்னு ஒத்துக்குங்க. இல்லையா மூவ் ஆன் பண்ணுங்க. See you later. உங்கள் சுகன்யா.